உங்களோட இலக்கு நோக்கி நீங்க பயணிக்கும் போது அந்த இலக்கே அங்க இல்லைன்னா என்ன செய்வீங்க? கவலைப்படாதீங்க, இத கொஞ்சம் கேளுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம உங்க இலக்குகள் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. நீங்க ஒரு பிசினஸ் செய்ய தொடங்கும் போது உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். அதுவே அந்த பிசினஸ் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆக தொடங்கிடுச்சுன்னா கண்டிப்பா உங்க இலக்கு பெருசா மாறும். ஆனா இல்ல, எனக்கு இந்த இலக்கே சௌகரியமா இருக்கு போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்க இலக்குக்கும் இருக்கிற இடைவெளி குறைய தொடங்கும். சீக்கிரத்துல உங்க ஆர்வமும் குறைஞ்சிரும். ஆக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்களோட குறுகிய கால இலக்குகள் அடைய வேகமா செயல்படுங்க. நெடுங்கால இலக்குகள் அடைய சிந்திச்சு செயல்படுங்க. அந்த இலக்கு விஸ்வரூபம் எடுத்து அடுத்த நிலைகளுக்கு போனா நீங்களும் உங்களோட புதிய இலக்க வருஷத்துக்கு ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டே இருங்க. அதுவும் அது வளர்ச்சி பாதையில இருக்கும்போது மட்டும்தான். சிக்கல்கள் தொடர்ந்தா உங்களோட முயற்சிகள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க. இப்படி உங்களோட நெடுங்கால இலக்க நீங்களே சரியான நேரத்துல மாற்றி அமைக்கும் போது உங்களோட வெற்றி பயணம்